அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருதை முதலமைச்சரின் கரங்களால் நேரில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் என் ஆவல். ஆனால் நான் அமெரிக்காவில் இருந்து வந்து சேருவதற்கு தாமதம் வருவதால் இந்த காணொளி மூலமாக உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன். அதற்கு நான் தாழ்மையுடன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் கலைமாமணி விருதும் பெறப்போகும் கலைஞர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருதினை பெற்றுக் கொண்ட விருதாளர்கள் தற்போது குழு புகைப்படம் எடுத்துக் கொள்ளுவார்கள். பால சரஸ்வதி விருது பத்மஸ்ரீ முத்துக்கண்ணம்மாள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பத்மஸ்ரீ முத்துக்கண்ணம்மாள் அவர்கள் உடலின் உணர்வு, ஆன்மாவின் அசைவு, அவரின் நாட்டியம். தமிழ்நாட்டின் 7வது தலைமுறை சதிர் நடன கலைஞர். அவருக்கு பால சரஸ்வதி விருதினை கொடுத்து மகிழ்ச்சி அடைந்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. சிறப்பு விருதுகளை பெற்றுக் கொண்டவர்கள் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்று வரும் விழாவில் 2021, 22, 23 ஆண்டுக்கான கலைமாமணி விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம், விவரங்கள் வழங்கலாம். 2021, 22, 23 ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருது தமிழ்நாடு அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டு சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது கரங்களால் விருது அறிவிக்கப்பட்டவர்களுக்கு இந்த விருதினை வழங்கி வருகிறார். இதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றினார். அப்பொழுது பல்வேறு அறிவிப்புகளையும் கலைஞர்களுக்காக வெளியிட்ட நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் விருதுகளை வழங்கி வருகிறார். MS சுப்புலட்சுமி விருது அறிவிக்கப்பட்ட பிரபல பாடகர் ஜேசுதாஸ் நேரில் வர முடியாத காரணமாக காணொலி மூலம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விருது அறிவித்ததற்காக தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்தார். அவரது சார்பில் அவரது பிரதிநிதி இந்த விருதுகளை பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து மற்ற விருதாளர்களுக்கும் இந்த விருதுகளானது தற்பொழுது முதலமைச்சர் வழங்கி வருகிறார். நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் மற்றும் திரைக்கலைஞர்கள் பங்கேற்று இருக்கிறார்கள்.